கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான ரட்சிப்பின் சத்தம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நாளைக்கு நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன். நாளைக்கு நான் உங்கள் நடுவில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். என் வாழ்க்கையில் அற்புதம் இன்னும் நடக்கவில்லையே, நான் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு இன்னும் பதில் வரவில்லையே என்று நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நாளைக்கு நான் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் உங்களுக்கு சுதந்திரமாக தருவேன், அதை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளலாம். இது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு கானானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். மிக சமீபத்தில் வந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு, சுதந்திரிக்கக்கூடாதபடிக்கு யோர்தான் என்கிற ஒரு பெரிய ஒரு தடை காணப்படுகிறது. அந்த நதி குறுக்காக இருக்கிறது. அந்த நதியை கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த புறத்தில் இருக்கிறாங்க, அந்த புறத்தில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு யோர்தான் நதி தடையாயிருக்கிறது. ஆண்டவர் யோசுவாவோடு கூட பேசி, நாளைக்கு நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய போகிறேன், ஜனங்களை ஆயத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவா சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, நாளைக்கு நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் தடை காணப்படுகிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைக்கு நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன். நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். பரிசுத்தத்திற்கென்று நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் நாளைக்கு நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன். இஸ்ரவேல் மக்கள் தங்களை பரிசுத்தத்திற்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். தங்களுடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு பரிசுத்தத்திற்கென்று தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். பாருங்கள், நடந்தது என்னவென்றால், யோர்தான் 2ஆக பிளந்தது, கரை புரண்டு ஓடி வருகிறது. ஆனால் ஆசாரியருடைய பாதம் பட்ட மாத்திரத்தில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கினது, அது 2ஆக பிளக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கானானை நோக்கி பிரயாணப்படுகிறார்கள். ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தடையாயிருந்த அந்த தடை உடைக்கப்பட்ட உடனே இவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தொழிலில் அற்புதம் நடக்கும். கலங்காதுங்க, திகையாதுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மன்னியும், என் குறைகளை, என் குற்றங்களை மன்னியும் என்று, இயேசுவின் இரத்தத்தினால் என்னை கழுவும், பரிசுத்தப்படுத்தும் என்று இப்பொழுது நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இப்பொழுதே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நடப்பிப்பார். நீங்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகளெல்லாம் இப்பொழுதே மாறும். இஸ்ரவேல் மக்களுக்காக தடைகளை உடைத்த ஆண்டவர் உங்களுக்காகவும் தடைகளை உடைப்பார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம்
பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லை என்றால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வராது. ஆகையினால் இன்றைக்கு உங்களை பரிசுத்தத்திற்கென்று ஒப்பு கொடுங்க. பரிசுத்தத்திற்கென்று ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கே செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா. ஒவ்வொருவருக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதத்தை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி. ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமெல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.